வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது WWDC 2021ல நம்மளுக்கு iOS 15, macOS 12 அண்ட் போன்ற நிறைய அவங்களோட ஆப்பிளோட சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நான் என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனை iOS 15 பீட்டாக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீட்டா வெர்ஷனில் என்னென்ன புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது iOS 15ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் மேஜராக புதுசாக கொண்டு வந்திருக்காங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் இதில் இருக்கக்கூடிய மைனர் சேஞ்சஸ் நிறைய ஃபீச்சர்ஸை நான் இன்னொரு வீடியோ டெடிகேட்டடாக உங்களுக்கு போடுறேன். அண்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம தான் தமிழில் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் வந்து சீக்கிரமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு 1 hour நான் இந்த iOS 15 யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் ஆயிருக்கு அண்ட் அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ iOS 15 ஹேண்ட்ஸ் ஆன் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iOS 15ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள். ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு பெரிய சேஞ்சஸ் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. iOS 14 மாதிரி தான் இருக்குது, பட் சேஞ்சஸ் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட் ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் இந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த iOS 14ல எப்படி இருந்துச்சுங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்னொரு ஃபோனில் iOS 14 ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து உள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன கிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் இதில் வந்து நம்மளுக்கு அவுட்டர் லைன் வந்து எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்மளுக்கு விக்கெட்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்கெட் பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் சேஞ்சஸான்னு கேட்குறவங்களுக்கு இல்லைங்க, இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆப்பிளோடைய விக்கெட், அதாவது ஆப் ஸ்டோருடைய விக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலும் இது மாதிரி நிறைய விக்கெட்ஸ் நம்மளுக்கு புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த iOS 15ல. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்தோடனே தெரியுது புது iOS 15 வால்பேப்பர். ஸோ பார்க்க செம்ம சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயுமே iOS அவங்களுடைய வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும், அதே மாதிரி இந்த வருஷமும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்மளுக்கு லைட் மோட் கொடுக்கும்போது அந்த வால்பேப்பர் வேற ஒரு எஃபெக்டில் நம்மளுக்கு வர மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் மோட். ஸோ இது வந்து லைட் மோட், பட் லைட் மோடோட எனக்கு தெரிஞ்சு டார்க் மோடில் அந்த வால்பேப்பர் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இப்போ நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக செட்டிங்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ செட்டிங்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புது டிசைன் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்க முடியாதானுங்கிறது எனக்கு தெரியல, பட் ஒரு புது கம்ப்ளீட் நியூ டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் நியூன்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு iOS 14க்கும் 15க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் மாதிரி அந்த எட்ஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு எட்ஜஸ் அப்படியே ஃபுல்லாக இந்த சைடில் முடியாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ் தீமில் வந்து பண்ணியிருக்காங்க செட்டிங்ஸுக்குள்ளே. அண்ட் செட்டிங்ஸுக்குள்ளே நெக்ஸ்ட் என்ன புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேடி பார்த்தப்போ ஒரே ஒரு ஃபீச்சர் தான் கிடச்சிது, ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸுங்கிற ஃபீச்சர் தான் நம்மளுக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த iOS 15ல. இந்த ஃபோக்கஸுங்கிற ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸாக இருக்கணும், அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸுங்கிற ஒரு ஃபீச்சருக்கு அர்த்தம். ஸோ ஒரு ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா மற்ற ஒர்க்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வந்து இருக்கணும். ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ் நேம் பண்ணிவிட்டு அதில் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க மட்டும்தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ், அவங்க அனுப்பக்கூடிய போட்டோஸ், அவங்க பண்ணக்கூடிய கால்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ வீட்டில இருந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணக்கூடிய கால் வந்து உங்களுக்கு வராது. இதே நீங்கள் ஃபேமிலின்னு சொல்லி இன்னொரு ஃபோக்கஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அதாவது வேற யாராச்சும் ஒர்க் விஷயமா யாராச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த ஃபோன் கால் உங்களுக்கு வராது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் சொல்ல போனால். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் அதுவே பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஒரு நல்ல ஃபீச்சர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ சும்மா நான் வந்து ஃபோக்கஸில் போட்டு வைக்கிறேன்னு சொல்லி ஃபோக்கஸில் போட்டுட்டு நீங்கள் வேற ஒரு விஷயத்தில் வந்து கவனத்தை செலுத்திட்டு இருந்தீங்கன்னா அது டோட்டலி வேஸ்ட் தான். அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் சென்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ரீடிசைன் தான் இருக்கும்னு நான் பார்த்தேன், பட் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். iOS 14 மாதிரியே தான் இருக்குது. 15ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, எக்ஸப்ட் ஒன்று தான் அந்த ஃபோக்கஸுங்கிற ஃபீச்சர் இங்கேயும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கஸுங்கிறத நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்சனல் ஃபோக்கஸா இல்லை ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸாங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் சென்டர் பொறுத்த வரைக்கும் தட்ஸ் இட், ஒரு பெரிய சேஞ்சஸ் இங்கே கிடையவே கிடையாது. அண்ட் கேஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சருக்கு வரும், நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா அங்கே தான் ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் டாப்பில் உங்களுக்கு சமரி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது சமரிங்கிறது இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணக்கூடிய மெசேஜஸ், அதாவது இது வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட ஒரு சின்ன சமரி நம்மளுக்கு வந்து மேலே டாப்பில் கொடுக்குறாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ரீடிசைன்டு நோட்டிஃபிகேஷன் சென்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ரீடிசைன்டாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இது ஒரு புது லுக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மேஜர் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு பலவிதமான ஆப்ஷன் செட்டிங்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னும் பெருசாக இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல.
இங்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெதர் ஆப். ஸோ வெதர் ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரீடிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு வெளியே அவுட் சைடில் எப்படி இருக்கோ அந்த சேம் வெதர் நம்மளுக்கு இங்கே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தோட வெதர் மேப் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதாவது இங்கே புயல் வருதா அல்லது உங்களுக்கு எப்படி ஹீட் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அன்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆப். ஸோ ஹெல்த் ஆப் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ரீடிசைன் கொடுத்துருக்காங்க. லைக் நம்மளுக்கு நம்ம நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வழக்கமாக ஐஃபோனில் வந்துடும். பட் இந்த தடவை என்ன ஒரு புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இருக்கக்கூடிய சென்சாரை வச்சு நீங்கள் ஸ்டெடியாக நடக்கிறீங்களா இல்லையாங்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் புதுசாக நம்மளுக்கு ஹெல்த்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்டெடியாக நடக்கிறீங்களாங்கிறது உங்களால் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 month நீங்கள் நடந்தால் தான் இது கரெக்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம மேஜரான சேஞ்சுக்கு வருவோம். மேஜராக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டைம். ஸோ ஃபேஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரீடிசைனோட ஒரு கம்ப்ளீட் நியூ ஃபீச்சரோட நம்மளுக்கு ஃபேஸ் டைம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த தடவை ஃபேஸ் டைமில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் லைக் இப்போ 2 பேர் கூட நீங்கள் பேசுறீங்கிற பட்சத்தில் வேற ஒருத்தவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த சைட்லேருந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதே சைடில் உங்களுக்கு திருப்பி கேட்குற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் நான் சொல்லவே முடியாது. நான் இதுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வரேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் டைம் வந்தோடனே அந்த இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு நியூவாக வந்து இருக்கு. அண்ட் இதில் நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் சென்டர் போகும்போது எனக்கு மேலே வந்து வீடியோ எஃபெக்ட் அண்ட் மைக் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ங்கிறது நம்மளுக்கு இந்த பொட்ரே, அதாவது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது இந்த பேக்ரவுண்டை ஃபுல்லாக பிளர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் மைக்குங்கிறது நம்மளுக்கு நாய்ஸ் ரிடக்ஷனோட வரக்கூடிய ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபேஸ் டைம் பேசும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஃபேஸ் டைமில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் டைம் பொறுத்த வரைக்கும் இன்னும் பல விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். பட் இந்த வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ அதனால ஃபேஸ் டைம் பொறுத்த வரைக்கும் இன்னும் மேஜரான நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வீடியோ டெடிகேட்டடாக உங்களுக்கு போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேஜரான அப்கிரேட் கம்ப்ளீட்லி ரீடிசைன்ட் சஃபாரி. ஸோ சஃபாரிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதாவது சர்ச் பாரே இருக்காது, மேலேயும் இருக்காது கீழே இருக்காது. அப்போ எப்படி தான் வரும் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஜஸ்ட் இங்கே டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வருது apple.comனு இருப்பாருங்க. யூஆர்எல் உங்களுக்கு கீழே வருது. ஆக்சுவலாக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இதை இந்த மாதிரி கீழே வரனால நாங்கள் ஸ்பேஸ் நிறைய சேவ் பண்ணுறோம். அதாவது இது iPhone 12 mini. ஸோ இந்த மினி டிஸ்பிளேல உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரௌஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் வந்து இங்கே சஃபாரியில் உங்களுக்கு யூஸ் ஆகுது. கீழே உங்களுக்கு யூஆர்எல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணுறதுக்கு சர்ச் பார் மேலே தான் கை போகும். பட் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இது பிளேஸ்மெண்ட் அந்தளவுக்கு சரியா இல்லையோன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. பட் போக போக பழகிடும்ங்கிறதும் ஒரு கருத்து இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த சஃபாரியில் நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணி வேற ஒரு டேபுக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலும் நிறைய விஷயங்கள் இந்த சஃபாரியிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீடிசைன்ட் அண்ட் நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயில் ஆப். ஸோ மெயில் ஆப் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே iOS 15க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணோன்னே, அதாவது 14லேருந்து 15 நீங்கள் அப்கிரேட் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஆப்ஷன் 2 கேட்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொடெக்ட் மெயில் ஆக்டிவிட்டி, அதாவது ஐபி அட்ரஸை ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் புதுசாக iOS 15ல கொண்டு வந்திருக்காங்க இந்த மெயில் ஆப்புக்குள்ள. ஸோ இதில் நீங்கள் இந்த 2ல வச்சு செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் நீங்கள் உள்ளவே வந்து போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட் ஐபி அட்ரஸ் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் வருது, அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் லிங்க் வருது, அந்த லிங்க் நீங்கள் ப்ரெஸ் பண்ணோடனே உங்களோட ஐபி அட்ரஸை அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஐபி அட்ரஸை உங்களுக்கு ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு மெயில் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பிரைவசி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல அப்கிரேடாக தான் இருக்குது. பிரைவசி வைஸ் iOS 15ல நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அன்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆப்புக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு சைடில் ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளிக் பண்ணால் உங்களுடைய அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு காமிக்கும். அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அண்ட் அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணி உங்களுடைய ஐஃபோனில் இருக்கக்கூடிய நோட்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதனால யூசஸ் இருக்குது. அண்ட் இது வந்து வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸில் பின்னாடி பேக்ரவுண்டில் எதுவும் லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இந்த iOS 15ல கொண்டு வந்திருக்காங்க. இது லைவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் சொல்றாங்க. அண்ட் கேஸ் நான் இதில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் ஒன்று உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு சின்ன தமிழ் ஆர்டிக்கல் எடுத்துக்கிறேன். பட் இந்த ஆர்டிக்கலுக்கு எனக்கு இந்த சைடில் ஆப்ஷனே வந்து காமிக்கல. ஏன்னா இது வந்து இங்கிலீஷ் லெட்டர் மட்டும்தான் எடுக்குது. இங்கிலீஷ் மற்றும் ஒரு 8 லாங்குவேஜ் இருக்கு, நம்மளுக்கு அதில் தமிழ் இல்லை. ஸோ அது கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான். தமிழ் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இங்கிலீஷ் நம்ம மோஸ்ட்லி எல்லா யூஸ் பண்ணுற ஒரு நல்ல விஷயம் தான். பட் தமிழ் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும். அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளே. ஸோ ஏர்ப்ளே ஆல்ரெடி இருக்குது, இதில் என்ன புது ஃபீச்சர்னு கேட்குறவங்களுக்கு ஏர்ப்ளே நம்மளுக்கு இப்போ மேக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு ஐஃபோனும் மேக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஐஃபோன் ஸ்க்ரீனை மேக்கில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அண்ட் என்னோட மேக்புக் இப்போ தான் மேக் OS 12க்கு அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு மேக் OS 12க்கான வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். எனிவே கைஸ், அவ்வளோதான் iOS 15 பொறுத்த வரைக்கும் மேஜராக இதுதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. நம்ம iOS 14ல பார்த்த அளவுக்கு 15ல ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. பட் சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. அது இப்போதைக்கு எனக்கு என்னங்கிறது தெரியல. நான் மேலும் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 days கழிச்சு இன்னொரு ரிவ்யூ வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அப்போ நம்மளுக்கு மேக் OSம் இருக்கும், சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெட்டரான வீடியோவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் பிடிக்கலன்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். வீடியோ இன்னும் முடியலைங்க, ஒரு சின்ன சர்ப்ரைஸும் நம்மளுக்கு இங்கே ஆப்பில் வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iOS 15 ஐஃபோன் SE மற்றும் 6Sக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்க. ஸோ இத்தனை வருஷம் ஆஃப் அப்டேட் வந்து ஆப்பிள் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஆப்பிளுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இத்தனை அப்டேட் கண்டிப்பாக ஆப்பிள் சாஃப்ட்வேர் சைடில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஏன்னா இத்தனை வருஷத்துக்கான அப்டேட் கொடுக்குறாங்க. வேறு எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ iOS 15 கண்டிப்பாக நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ உங்களில் யாராச்சும் ஐஃபோன் SE 6S யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த ஐஃபோன் SE நான் iOS 15க்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய அப்டேட் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக டெடிகேட்டட் வீடியோ நான் பண்ணுறேன். அண்ட் கேஸ் இப்போ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த iOS 15 பீட்டால என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் இப்போதைக்கு இந்த ஒரு iOS 15 ரொம்ப நாள்லாம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 1 hour தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த். ஸோ பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு 97% இருந்துச்சு. பட் இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 94% தான் இருக்கு. ஸோ பேட்டரி ஹெல்த் வந்து இங்கே தப்பாக காமிக்குது. ஸோ அது ஒரு விஷயம் கண்டிப்பாக ஆப்பிள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பீட்டாக்கெல்லாம் அப்கிரேட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் பப்ளிக் பீட்டா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும். டெவலப்பர் பீட்டா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பக்ஸ் இருக்கும் அதில். ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் அப்கிரேட் பண்ண வேண்டாம். நான் ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னையை பார்த்து யாருமே வந்து அப்கிரேட் பண்ண வேண்டாம்னுங்கிறத நான் சொல்ல வரேன். எங்கேஸ் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க, நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே. பட் இந்தியாவில் அது வந்து நிறைய ஃபீச்சர் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு வீடியோ நான் iOS 15 பற்றி கண்டிப்பாக கொண்டு வரேன். அண்ட் மேக் OS 12க்கான வீடியோ நாளைக்கு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.